இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொல்லி வருகிறோம். பாவத்தின் பிடியில சிக்கிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரன், அருமையான சகோதரியே, உன் வாழ்க்கையில போராட்டமா, உன் வாழ்க்கையில கவலையா, உன் வாழ்க்கையில கண்ணீரா, உன் வாழ்க்கையில துக்கமா, உன் வாழ்க்கையில நம்பிக்கையில்லாத ஒரு போராட்டமா, கடன் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறாயா? தேவனை நோக்கிப்பார். உன் பாவங்களை அவருக்கு முன்பாக அறிக்கை செய். தேவன் இரக்கத்தை பெற்றுக் கொள்வார். இந்த இலவசமான இயேசு தருகிற ரட்சிப்பை நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது பெரிதான இரக்கத்தை நீ பெற்றுக்கொள்ள. நம்பு சகோதர சகோதரியே, நீ எப்பேற்பட்ட சூழலில் இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், ஐயோ என்னை யார் அடுத்தது காப்பார்கள் என்று ஏங்கிக் கொண்டிருக்கலாம். உனக்காக ஒரு இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து உனக்காக இருக்கிறார். உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காக இந்த பூமியிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு எழுந்தார். இவரை நீங்க விசுவாசிக்கும் போது, இவரை நீங்க உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நல்ல ஒரு சமாதானம், நல்ல ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு இலவசமாய் கொடுக்க அவர் வல்லமுள்ளவராய், அவர் மகிமுள்ளவராய், அவர் கனமுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்முடைய பாவங்களை அவருக்கு முன்பாக அறிக்கை செய்வது இரக்கத்தை நாம் பெற்றுக் கொள்ளலாம். நீதிமொழி 28:13 சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுவிடணும், இரக்கம் வருவான் என்று சொல்லப்படுறது. அதனால் உன்னுடைய பாவம் எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நீ கழுவப்பட வேண்டும். அவர் ரத்தம் தான் உன்னை சுத்தமாக்கும், அவர் ரத்தம் தான் உன்னை பரிசுத்தமாக்கும், அவர் ரத்தம் தான் உன்னை வெளிச்சத்தில் கொண்டு வரும். இருட்டில் வாழ்ந்து கொண்டு அந்த சகோதர சகோதரி, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன் அக்கிரமத்தை ஆண்டுக்கு முன்பாக அறிக்கை. இயேசுவிற்கு தெளிவாக எழுதியிருக்கிற 53ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில், மெய்யாகவே நம்முடைய உயிர் நிமித்தமால் காயப்பட்டு நம்ம அக்கிரமத்தில் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு ஆக்கினவை அவர் மேல் வந்தது. அவருடைய தடுப்புகளால் நாம் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளை போல் திரிந்து அவனவன் தன் தன் வேலையிலே போனோம். நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இவர்தான் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவோட இரக்கம், இந்த இயேசு கிறிஸ்துவோட தயவு நமக்குள் இருக்கிறபடினால உன்னுடைய பாவத்தை நீ அறிக்கையிடு. உன் பாவத்தை அறிக்கைக்கு தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள். உனக்கு இந்த ஒரு ரட்சிப்பு, இந்த ஒரு நல்ல சமாதானம், இந்த ஒரு சமாதானத்தை தேவன் கற்றுக் கொடுத்து உதவி செய்வாராக. கர்த்தர் என்று சொன்ன ஆசீர்வாதத்தை ஆசீர்வதித்தருவராக. நாங்கள் எங்கே இருந்து வருகிறோம் என்ற விலாசத்தை உங்களுக்கு அறிவிப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை இருந்தார்.